ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 29 நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி. உங்கள் வீட்டோட கல்லூப்பில் இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து வைங்க. பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். அஷ்டமி அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது காலபைரவர் தான். காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய காலபைரவரை கண்டிப்பாக நாம் தேய்பிரை அஷ்டமியில் வழிபடணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம், பொருள், பணம் இதெல்லாம் பெருகிக்கிட்டே போகணுன்னா வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபடலாம். ஆனால் கடன் அதிகமாக இருக்குது, கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரை அஷ்டமியில், அதுவும் ராகு கால நேரத்தில் கட்டாயம் நீங்கள் பைரவரை வழிபடலாம். சொல்லப்போனால் அஷ்டமி திதி அப்படிங்கிறது 28ஆம் தேதி மாலை 5:25 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுது. 29ஆம் தேதி மதியம் 3:58 வரைக்கும் தான் அஷ்டமி திதி இருக்குது. அதனால் நாளைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதால காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம். அந்த நேரத்தில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் பைரவரை வழிபடலாம். உப்பு மிளகு தீபம் போடலாம், பூசணிக்காய் தீபம் போடலாம், பஞ்ச எண்ணெய் விளக்கு போடலாம். சில பேர் தேங்காய் தீபம் போடுவாங்க. அது அவங்கவுங்க வேண்டுதலை பொறுத்து இருக்குது. கடன் பிரச்சனை போகணும், தேவையில்லாத பயம் பதட்டம் இதெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், யார் ஒருத்தவங்களுக்கு விரோதிகள் அதிகமாக இருக்காங்க, எதிரிகள் அதிகமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தாராளமாக நாளைய தினம் காலபைரவரை வழிபடலாம். அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு கல்லுப்பு பரிகாரத்தையும் நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பண்ணணும். முடிஞ்சால் மதியம் 3:58க்குள்ளே பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனாலும் மாலை ஒரு 7 மணிக்குள்ளேயாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் நடுவில் 5 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களே கல்லுப்பு, அதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து அந்த 5 ரூபாய் நாணயத்து மேலே அந்த தட்டு மேலே பரப்பி வச்சுடுங்க. அப்படியே இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு விளக்கேற்றிட்டு ஓம் கால பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லி அது மேலே அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமான பொருளை ஒன்று அது மேலே வைக்கணும். அது என்னென்னா ஜாதிக்காய். ஜாதிக்காயை அந்த கல்லுப்பு மேலே வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு டப்பாவில் இதை போடாமல் தனியாக இதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்து அதில் அந்த 5 ரூபாய் நாணயம், நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தின கல்லுப்பு, அது மேலே வச்சு ஜாதிக்காய், இது 3த்தையும் அந்த பாக்ஸில் போட்டு மூடி நீங்கள் உங்கள் வீட்டோட சமையல் அறையில் வச்சுருங்க. அஷ்டமி அன்னைக்கு, அதுவும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை காணாமல் போகும், பொருளாதார பிரச்சனை காணாமல் போகும், செல்வ செழிப்போடு இருக்கலாம். பரம ஏழையாக இருக்கிறவங்க கூட கூடிய சீக்கிரம் பணக்காரராக மாறலாம். பார்க்கறதுக்கு செய்யறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரமாக தெரிஞ்சாலும் இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப பெருசு. இதுலன்னா நமக்கு பெருசாக வித்தியாசம் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நினைக்கலாம். இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுறதால உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் இது மூலயமா ஒரு லாபம் வருது, ஒரு பெரிய செல்வ செழிப்போடு நீங்கள் இருக்கீங்க, கடன் பிரச்சனைலாம் காணாமல் போகுது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் சேரும். நம்பிக்கையோடு பண்ணக்கூடிய ஒரு தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு பலன் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்காம போகாது. இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை அஷ்டமி திதியாக இருக்கக்கூடிய ஜூன் 29ஆம் தேதி மதியம் ஒரு 3:58 மணிக்குள்ளே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.